வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல நடந்த சில நிகழ்வுகள், அப்புறம் கோல்டு சேஞ்சஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஈரான் வார்ல நடந்திருக்கிற அப்டேட் டெவலப்மெண்ட், ப்ளஸ் உங்களுடைய சில கேள்விகள், ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஐடிசி, டிசிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிலாம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி எவ்வளோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் என்ன ரெக்கார்ட் டேட் இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? மார்க்கெட் வந்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருந்தது. ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு நேற்று நைட்டு பல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்லேயே உங்களுக்கு சைன் இருந்ததுனால இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் வரும்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ஹார்மோஸ் பிரச்சனைக்கு வந்து 2 வாரங்களுக்கு சீஸ்ஃபயரும் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா, ஈரான்னு. அது இல்லாமல் உங்களுக்கு க்ரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து $100 கீழே வந்துருச்சு. 111, 112 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தது. அங்கேருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு கீழே வந்தாச்சு. ஸோ இது ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க்கெட்டோடைய சார்ட் இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிற போன ஒரு வாரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 24,000 பாயிண்ட்டை நோக்கி மார்க்கெட் ரேலி எடுத்து ஒன்ஸ் 24,000 பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா இப்படியே மேலே போயிடுமா அப்படின்னா கிடையாது. என்ன வேணால் நடக்கும். ஏற்கனவே கூட சொன்னோம், லாஸ்ட் டைம் சீஸ் ஃபயர் வரும்போது மார்க்கெட் வந்து க்ரோத்தை நோக்கி நகர்ந்தது. இது வந்து பர்மனெண்ட் கிடையாது, என்ன வேணால் நடக்கும்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாகவே அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மீன் டைம் இப்போவும் சீஸ் ஃபயர் வந்திருக்கு. இதுவே நடக்குமா, கண்டினியூ ஆகுமா அப்படின்னா இது வந்து பர்மனெண்ட் கிடையாது, இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் மூவ். சரிங்களா? ரைட். அதுக்காக நீங்கள் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடக்கூடாது. பீரியாடிக்கலாக பார்ட் பை பார்ட்டாக போங்க. ஜூன் வரைக்கும் எந்த விதமான டெவலப்மெண்ட் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இன்னைக்கு கோல்டு பர் அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா $4,454 பர் அவுன்ஸுங்கிற ரேஞ்சில் இருக்குது. இன்னைக்கு ருபி வேல்யூ பார்த்தீங்கன்னா $95.20 இருக்குது. ஸோ நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 96, அதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா 97 வரைக்கும் கூட டச் பண்ணிட்டு வந்ததெல்லாம் சொல்கிறோம். இப்போ 95.20 ஆயிருக்கு. ஓகேங்களா? இது இன்னைக்கு மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சதுனால ஏற்பட்ட சேஞ்சஸ். அது இல்லாமல் சென்னையில் இப்போ எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை கோல்டு ப்ரைஸில். அதாவது எப்படின்னா 730 ரூபா, 14,730 ரூபா இருந்தது. இன்னைக்கு 14,780 ரூபா இருக்குது. ஸோ 10 நாளுக்கான ரெக்கார்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ கோல்டு ப்ரைஸ் இல்லாமல் உங்களுக்கு சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 295 ரூபா இருக்குது பர் கிராம். அதுவுமே வந்து எந்த பெரிய சேஞ்சஸ் இல்லை, போன ஒரு வாரமாக அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரோலோட விலை உயர்வு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும், கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்து லிஸ்டிங் வரணும், ஐபிஓவில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எனி டைம் அது வந்து ஐபிஓவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல டாடா கம்பெனிக்கு தாய் நிறுவனமாக இருக்கிறது யார்? டாடா சன்ஸுக்கு கீழே தான் எல்லா டாடா குரூப்ஸும் வருது இல்லையா? அப்படி வரும்போது ஏன் நம்ம டாடா சன்ஸையே வந்து லிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அங்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஐபிஓவில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, மோஸ்ட்லி கன்ஃபார்மே ஆகிட்டு இருக்கு. என்விடியா பார்த்தீங்கன்னா 85% ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஃபிட் க்ரோத்னால ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ப்ராஃபிட் ஏன் புக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் ஈவன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்மளுடைய எஸ்பிஆர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் 60 நாளைக்கான க்ரூட் ஆயில் வந்து ரிசர்வ் இருக்குது. க்ரூட் ஆயில் மட்டும் இல்லை, கேஸும் சேர்த்து நான் சொல்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கான ரிசர்வ் வந்து நம்மகிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,35,000 கோடி வந்து நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்குது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிற விஷயத்தில் சொல்ல வரேன். இதுக்கு முக்கியமான காரணம், மேஜர் ரோல் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒரு பக்கம், இன்னொன்று கோல்டு இம்போர்ட் பண்ணுறது. இந்த 2 பக்கம் தான் அதிகமான பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஸோ ருப்பியோட வேல்யூவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இது 2ஐயும் நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். அதில் ஒரு பாயிண்ட் தான் இப்போ நம்ம கோல்டு வந்து 1 வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை டியூட்டி அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு முக்கியமான விஷயம், LIC வந்து போனஸ் 1:1 போனஸ் கொடுக்குறதா 29ஆம் தேதி மே ரெக்கார்ட் டேட் போட்டிருக்காங்க. பட் அதனால ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிறத பற்றி நம்ம பேசுகிறோம். இப்படி ஒரு தகவல் இருக்குது. இதுக்காக ஓடி போய் நம்ம எதுவும் வாங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. பட் ஒருவேளை நீங்கள் LIC ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1:1 போனஸ் வருங்கிறது நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அடுத்த டிசிஎஸோட ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டில் 31 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டில் இன்னைக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பர் ஷேர். LTI மைண்ட்ரி இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டு 53 ரூபாய் டிவிடெண்ட் வரும். அடுத்தது ITC பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டுக்கு கிட்டத்தட்ட 8 ரூபா வரப்போகுது. அடுத்தது இந்துஸ்தான் ஆக்ரோ ப்ராடக்ட்டில் உங்களுக்கு நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டில் 10 ரூபா டிவிடெண்ட் வரும். அடுத்தது பஜாஜ் ஆட்டோலையுமே உங்களுக்கு ஃபைனல் டிவிடெண்ட்டாக 150 ரூபா பர் ஷேர் கொடுக்குறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய டிவிடெண்ட்னு நினைக்கிறேன். நான் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வாரம் ஒரு பர்ச்சேஸ் கொடுப்பேன். நான் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு வாங்குறேன், என்ன ரேட்டுக்கு வாங்குறேன்னு காட்டணும் அப்படிங்கிறது. அது என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் ஏன் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறீங்க, ஏன் லிமிட் செட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இது ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை.
பொதுவாக வந்து ஒரு மார்க்கெட்டில் லிமிட் செட் பண்ணி நம்ம வாங்குறது மூலமாக ஒரு 50 காசு ₹1 டிஃபரன்ஸ் கிடைக்குமானா எஸ் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நமக்கு என்ன தேவை? மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கணும். நான் இன்றைக்கி மட்டுமா வாங்க போகிறேன்? யோசிச்சு பாருங்கள். அதே ஸ்டாக்கை நான் இதுக்கு முன்னாடியே போன வாரமோ இல்லை அதுக்கு முந்தின வாரமோ கூட கன்சிடர் பண்ணியிருப்பேன். அடுத்தடுத்த வாரங்களில் கூட நான் கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்பவுமே வாங்கிட்டே இருக்க போகிறதுனால ஒரு 1% 0.5%க்காக நான் என்ன பண்ண மாட்டேன், லிமிட் போட மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லிமிட் போட மாட்டாங்க. ஒன்றும் வாங்க மாட்டாங்க, இல்லை வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க லிமிட்லாம் போட மாட்டாங்க. டக்குன்னு அதை வாங்க தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் அக்யூமுலேட் பண்ணணுங்கிறது தான். இப்போ அண்டர் வேல்யூ ஸ்டாக் எல்லாம் நம்ம அக்யூமுலேட் பண்ணுறோம். ஸோ லிமிட் போடுறதுங்கிறது ஒன்றும் தப்பும் கிடையாது. பட் நாங்கள் பொதுவாக போட மாட்டோம். அடுத்தது முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஐஆர்பி இன்ஃப்ரா வந்துட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது பார்த்தா 45,000 கோடி அவங்களுக்கு ஆர்டர் புக் இருக்கிறதா சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த ஸ்டாக்கை வாங்கின தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமா 40% மைனஸில் இருக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணணும்? வச்சிருக்கணுமா, எக்ஸிட் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ரைட். இதில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனிக்கு 45,000 கோடி ஆர்டர் புக் இருக்குதா வந்த தகவல் உண்மை. அதில் எந்த குழப்பமும் இல்லை. பட் இந்த 45,000 கோடியுமே அடுத்த 24 மாதத்தில் முடிச்சிட போகிறேன்னு யாராவது சொன்னாங்களா? அப்படின்னா கிடையாது. இந்த கம்பெனியால் ஒரு வருஷத்துக்கு 3,500 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் தான் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டர் புக் இருக்கிறது உண்மை. போன வருஷம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணதே 3,300 கோடி தான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க பண்ணுறது இப்போ கண்டினியூஸாக இது போய் பொறுமையாக தான் அது என்ன ஆகும். ஒரு இடத்துல இப்போ 3,500 கோடி பண்ணுவாங்க, அப்புறம் 5,000 கோடி பண்ணுவாங்க, அப்புறம் 6,000, இப்படி தான் போய் இது போய் ஒரு பெரிய லெவலுக்கு முடியுமே தவிர ஃபாஸ்ட்டாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் அந்த ஆர்டர் புக்கை மட்டும் பார்க்காதீங்க. அந்த ஆர்டர் எவ்வளோ நாளுக்குள்ள டெலிவரி கொடுக்கணுங்கிற அந்த டைம் லிமிட்டையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். பட் அதனால அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அன்றைக்கி ஓவர் ப்ரைஸாக இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. எஃப்ஐஐ பூமில் செப்டம்பர் மாதம் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, பல ஸ்டாக் ஐடிசி மாதிரி ஸ்டாக்காக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஓவர் ப்ரைஸ் ஆகிருந்தது அந்த நேரத்தில். நார்மலாக இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியில் திரும்ப ட்ரேட் ஆகும். இதோட ஆவரேஜ் பி வந்து 30லேருந்து 32 தான். பட் வேறஸ் நீங்கள் வாங்கினதா சொல்லக்கூடிய அந்த பி என்ன தெரியுமா? 72. நீங்கள் 72 பியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவை கொடுத்துருச்சு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த கம்பெனி அவ்வளோ ப்ரைஸ் போயிடுச்சு, அவள் வெயிட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய லாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு கம்பெனியை நம்ம போர்ட்ஃபோலியோ கொண்டு வரணுமா வேணாமாங்கிறத நல்ல தீர்க்கமாக முடிவு பண்ணுங்கள். தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? டாப் அப் பண்ண கற்றுக்கணும். ஆனால் நீங்கள் போன 2 வருஷத்தில் எந்த விதமான டாப் அப்பும் பண்ணதான் இங்கே மென்ஷனே பண்ணலை. ஏன்னா அன்றைக்கி வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நெகட்டிவ்ல இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஃபர்தர் கன்சிடரேஷன் பண்ணலை. கரெக்டாக? இந்த கம்பெனியோடைய கன்சிடரேஷன் எந்த கம்பெனி அந்த உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் காலத்துக்கு காலம். அது கீழே போனாலும் சரி, மேலே போனாலும் சரி, அது ஏர்னிங் பர் ஷேர் வளர 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 ஷேர் ப்ரைஸ் வளரும். ஆப்வியஸாக நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை 10 இருந்தால் 100 ஆகும், 100 இருந்தால் 1000 ஆகணும். இந்த வேலையை நீங்கள் செய்யணுங்கிறப்ப போன 24 மாதமாக நீங்கள் ஏன் இதை கன்சிடரே பண்ணலை? இது ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு இந்த கம்பெனி மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கி இல்லை, அன்றைக்கே எக்ஸிட் கொடுத்துருக்கணும். வளர்ந்தால் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. ஸோ இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன 2 வருஷத்தில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கன்சிடரேஷன் கண்டினியூ ஒருவேளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40% லாஸ் இருந்திருக்காது. இந்த ஒட்டுமொத்த இதில் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆயிருக்கும். கண்டிப்பாக ஃபினான்ஷியல்ஸை நீங்கள் பார்க்கல, ஃபண்டமெண்டல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ராபபிளாக நீங்கள் இந்த பக்கம் போயிருக்க மாட்டீங்கன்னா. ஒன்று பி பார்க்கணும்னு சொன்னால் இது ஃபண்டமெண்டல் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த ஃபண்டமெண்டல் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிற இதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இயர் ஆன் இயர் எந்த அளவுக்கு எந்த சிஏஜிஆரில் வளருதுன்னு பார்த்தா லெஸ் தென் அல்லது அரௌண்ட் 5%க்கு கொஞ்சம் கூட குறையதான் இதோட வளர்ச்சி இருக்குது. நமக்கு 5% வளர்ச்சி போதுமா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் காம்பவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூட வீக்காக தான் இருக்குது. அடுத்தது நீங்கள் இந்த ஸ்டாக் ப்ரைஸை விட்டுடுங்க. ROI பாருங்கள், அதுவும் கிட்டத்தட்ட 5லேருந்து 6, 7 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இப்போ இப்படி இருக்கும்பொழுது இந்த கம்பெனிகளெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணிட்டு போட்டோம். ஓகேங்களா? நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது தேவையே இல்லாத ஒரு ஆணி தான். ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி நமக்கு வேணுமா வேணாமான்னு ஒரு முடிவு பண்ணுங்கள். அதை வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை மட்டும் வாங்கக்கூடாது. கண்டினியூஸாக அதை வந்து அக்யூமுலேட் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். மார்க்கெட் கீழே போனாலும் அதுலேயும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா மேல் நோக்கி போகிறது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் பீரியாடிக்கலாக நீங்கள் அதை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை உயர்த்திக்கிட்டே போகணும். அது ஒன்று. அடுத்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதில் ROI கம்மியாக இருக்குதுங்கிறப்போ ஏன் நம்ம இந்த பக்கம் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இதை விட நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம நேற்று கூட கன்சிடர் ஃபைலில் பேசியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும்போது அப்பப்போ ட்ரிம் பண்ண கற்றுக்குங்க. வருஷம் 4 ஸ்டாக்கை இல்லை 2 ஸ்டாக் இல்லை ஒரு ஸ்டாக் எது மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதை ட்ரிம் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, அப்படி ட்ரிம் பண்ணிவிட்டு புது ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்கேன். 3000 rupees இப்போ பே பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு பேலன்ஸை பே பண்ணலான்னு. ப்ளஸ் எப்போ நம்ம கம்யூனிட்டி இப்போ வந்து 750 பேர் இருக்கோம்,
எப்போ வந்து நம்ம 1000 மூவ் ஆகிறோமோ அப்போ நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே 1000க்கு மேலே போகும்போது 7500 வந்து கம்யூனிட்டியோட 10 இயர்க்கான ஃபீஸாக மாறிடும் அப்படின்ட்டு. எனிவே ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க லைஃப்பில் சூப்பராக வருவாங்க. ஓகே, எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.